மார்க்ஸ் மறைந்த தினம். இந்த மறைந்த தினத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் அதனுடைய இணைப்பு கட்சிகளாகிய காங்கிரஸ் மற்றும் அனைத்து சமாதான சமத்துவ பிரியர்களால் இப்பொழுது இந்த துக்க தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையாக மறைந்த மாவீரனுக்கு மறைவில்லை, தனது புரட்சி சிந்தனை நிறுத்திக் கொண்ட கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவி புஷ்பபிரியா அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்துகிறார்கள். கோலார் தங்கவேலின் தாலுக் கமிட்டி தலைவர் என்கின்ற பொறுப்பில் நானும் ஐயா அவர்களுக்கு மலர் அஞ்சலியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தங்கவயல் தாலுக் கமிட்டியின் துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்தும்படி வேண்டுகிறேன். மகளிர் அணியின் பொறுப்பாளர் எலிசபெத் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட சமுதாய சிந்தனையாளர்கள் திருமிகு செல்வம் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். காங்கிரஸ் கட்சியில் சற்றேறக்குரிய 35 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டாற்றி வருகின்ற சார்லஸ் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தின் கோலார் தகவலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கின்ற லதா அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தீகாவில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற உணர்வாளர் பாசமிகு வேலு அவர்களை அஞ்சலி செலுத்த அழைக்கிறேன். பல ஆண்டு காலமாக நம்முடைய தொல் திருமாவருடைய சிந்தனையை இதயத்தில் வாங்கி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய வழி வந்திருக்கின்ற கௌதம் அவர்களை அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். தொடர்ந்து நம்முடைய பாசமிகு பிரகாஷ் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த வேண்டுகிறேன். பல ஆண்டு காலமாக கோலார் தகவலிலே சமூக பணியாற்றி வரும் மார்க்சிய சிந்தனையை உள்ளடக்க வரும். மேலும் இந்த கொரோனா காலங்களிலே தங்கவேல் மக்களுக்கு தீவிரமான தொண்டாற்றி உதவிகள் பல புரிந்த வினோத் அவர்களை மலர் அஞ்சலி செலுத்த அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய போற்றுதலுக்குரிய கார்ல் மார்க்ஸ் அவருடைய தியரி ஆஃப் எவல்யூஷனில் இருந்து எடுத்து சொல்கின்ற கருத்துக்கள் தான் இது. ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் ஆண்டான் அடிமையாக சமுதாயம் இரண்டாக பிரிந்திருக்கிறது. இரண்டாக பிரிந்த சமுதாயத்தில் ஆண்டான் என்று வலிமை மிக்கவர்கள் வலிமை குன்றியவர்களை வறுத்தெடுத்து அவர்களை தங்களுக்கு கீழ்ப்படிந்து செயலாற்றும்படியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சமுதாயம் இருந்தது. அதுவே ஆண்டான் அடிமை சமுதாயம். அதன் பிறகு விவசாயம் செய்ய அவர்கள் எல்லாம் எத்தனித்த பொழுது அவர்கள் நிலச்சுவாந்தர்களாக மாறி இருக்கிறார்கள். நிலச்சுவாந்தர்களாகவும் அவர்களுக்கு கீழ்படுகின்ற ஒரு நில ஏழை கூலிகளாகவும் இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஆண்டான் அடிமை மாறி நிலச்சுவாந்தர்கள் நிலக்கூலிகளாக மாறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கூறுகிறார்கள், சின்ன சின்ன நிலச்சுவாந்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி அரசர்களாகவும் குடிமக்களாகவும் மூன்றாவது சமுதாயம் மலர்ந்திருக்கிறது. அரசன் குடிமக்களாக இருக்கிறது. அதை தொடர்ந்து விஞ்ஞான மாற்றத்தின் சயின்டிபிக் ரெவல்யூஷன், சயின்டிபிக் இன்வென்ஷன் போன்றவை எல்லாம் கண்டுபிடித்த பிறகு தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்க பொழுது
அரசர்கள் அந்த சமுதாயம் மாறி, அரசர்கள் குடி மக்கள் என்ற சமுதாயம் மாறி, உற்பத்தியாளர்கள் கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய முதலாளிகள் ஒரு பக்கமும், இந்த பக்கம் தொழிலாளர்கள் ஒரு பக்கம் ஆகியிருக்கிறார்கள். ஆண்டான் அடிமை, நில சுமந்தர்கள் கூலிகள், அரசர்கள் குடிமக்கள், தொழிலாளர் முதலாளிகள் கூலிகள், ஒர்க்கர்கள் என்று மாறி இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தான் ரெனசான்ஸ், ரிஃபார்மேஷன் போன்ற பல்வேறு ரிவைவல் ஆஃப் பர்த் என்று எஜுகேஷன் எல்லாம் மாறிய காலங்களில் ரூசோ, வால்டர் போன்ற புரட்சி சிந்தனையாளர்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களிலே சமுதாயம் மாறி ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு சமுதாயத்தை படைக்க புறப்பட்டிருக்கிறது. அரசர்கள் மாறி, உற்பத்தியாளர்கள் பெருகி, இந்த தொழிலாளர்களை பிழிந்தெடுத்திருக்கின்ற ஒரு சமுதாயம் வந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே ஆண்டான் அடிமை, நிலச்சுமந்தர்கள் கூலிகள், அரசர்கள் குடிமக்கள், உற்பத்தியாளர்கள் என்று சொல்லக்கூடிய முதலாளிகள், அவருடைய தொழிலாளிகள். இந்த தொழிலாளிகளை 18 மணி நேரம் 20 மணி நேரம் கூட அவருடைய உழைப்பை கசக்கி பிழிந்து சாறு போல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்றுகின்ற போக்கில தான் ஏங்கல்ஸ் போன்ற ஒரு தீவிர சிந்தனையாளர்கள் தோன்றி ஒரு உலகத்திற்கு மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த மறுமலர்ச்சி சிந்தனையை உள்வாங்கிய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் ஒரு ஜீவ் குடும்பத்தில் பிறந்த கார்ல் மார்க்ஸ் சிந்தனைக்கு சொந்தமானவர், புரட்சி சிந்தனைக்கு ஊற்றானவர். அவர் சிந்திக்க ஆரம்பித்து இந்த சமுதாயம் இப்படி மாறி இருக்கிறது, ஏன் இந்த தொழிலாளர் வர்க்கம் இப்படி தங்களுடைய உழைப்பை சிந்தி வாழ்வில் அவர்கள் ஒரு மறுமலர்ச்சி இல்லாமல் கடினமான உழைப்பில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சிந்திக்க ஆரம்பித்து, அப்பொழுதுதான் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை கைவிலங்கை தவிர, உங்களுக்கு என ஒரு புதிய பூ உலகு காத்திருக்கிறது என்று அறைகூவல் விடுத்து உலக தொழிலாளர்களை ஒன்று கூட அவர் எத்தனித்திருக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 45 ஆண்டு காலமாக சிந்தித்து பல்வேறு காலங்களில் தான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிரபு குடும்பத்தில் இருந்து வந்த ஜென்னியை கூட அவர் இந்த புரட்சி சிந்தனைக்கு உட்படுத்தி வறுமையில் தவழ்ந்தாலும் பல்வேறு சூழ்நிலையிலே மனைவியையும் இழந்து மக்களையும் இழந்து வாழ வழி இல்லாமல் துன்ப துயரத்தில் வீழ்ந்தாலும் இந்த உலக தொழிலாளர்கள், வறுமையில் வாடுகின்ற ஏழைகள், அவர்களுக்காகவே சிந்தித்து 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 சற்றேறக்குரிய 65 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழ்ந்து மறைந்த அந்த ஒரு புனிதமான நாள் மார்ச் 14ஆம் தேதி. உலகமெல்லாம் கண்ணீர் சிந்திய நாள். அவர் கண்ணீர் சிந்தினார். தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை பெற்று அவர்கள் பன்னீரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் உலக தத்துவம். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்திற்கோ மொழிக்கோ நாட்டுக்கோ ஆன ஒரு தத்துவம் அல்ல. கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம் ஏழைகள், பாட்டாளி வர்க்கம் அவர் உழைத்து உழைப்பிற்கான ஒரு ஊதியத்தை பெற வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு தத்துவம். 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்வது சரியல்ல, 8 மணி நேரம் தான் ஒரு தொழிலாளி வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு புரட்சி சிந்தனையை கொடுத்து உலக மாற்றத்திற்கான ஒரு தத்துவத்தை கொடுத்த கார்ல் மார்க்ஸ் அவர்கள் மறைந்த தினம் நமக்கெல்லாம் வேதனையும் துன்பத்தையும் கொடுத்தாலும் கூட தன்னை மாய்த்துக் கொண்டு அவர் ஒரு அணையா விளக்காக இந்த தொழிலாளர் சமுதாயத்தில், இந்த நாகரீக சமுதாயத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இந்த காலகட்டத்தில் தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளையும் சலுகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நவ நாகரிக சமுதாயத்தில் நாம் இழந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்கின்ற ஒரு ஈனத்தனமான கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறதால் சாதியின் பெயரால் மக்களை
பிரித்தாள்கின்ற ஒரு சூழ்ச்சியும் கூட இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆரம்ப காலத்தில் ஏற்படுத்திய மத்திய அரசாங்கங்கள் உண்டாக்கிய சமூக சிந்தனையில் உண்டாக்கிய இந்த பப்ளிக் செக்டர்கள் எல்லாம் அழித்து ஒழித்து தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த தனியார் மயம் சமுதாயத்துக்கு கேடானது என்று கார்ல் மார்க்ஸ் கூறினாரோ, எந்த முதலாளிகள் தொழிலாளிகளை கசக்கி புழிவது சரியல்ல என்ற ஒரு புரட்சி சிந்தனை கொடுத்தாரோ, அதற்கு நேர்மாறான ஒரு கருத்து இன்று இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைதான் என்னுடைய தலைவர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் வழியிலே நின்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் தொல் திருமாவளவனின் கட்சியாக விடுதலை சிறுத்தைகளின் கட்சி, அதை சார்ந்த அன்பர்கள் என்றோடு கூடி இந்த புனிதமான நாளை உலகிற்கு எடுத்து எம்பி வருகின்ற காலங்களிலே இளைஞர்கள் இதை போன்ற சமூக சிந்தனையாளர்களை உள்வாங்கி அவருடைய கருத்தை ஏற்று நம்முடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, வாழ்க கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம், வாழ்க அவர் தொழிலாளருடைய ஒற்றுமை, வாழ்க தொழிலாளருடைய அந்த உழைப்புக்கான பலனை பெறுகின்ற போராட்ட உணர்வு என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலார் மாவட்ட தலைவி புஷ்பபிரியா அவர்கள் மறைந்த கார்ல் மார்க்ஸுடைய இந்த புனித நாளில் ಅವರು ஒரு நினைவு கூறுகிறார். ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಅವರ ಇವತ್ತು ಪುಣ್ಯ ದಿನವನ್ನು ಇಲ್ಲಿ ನಾವು VCK ಮುಖಾಂತರದಿಂದ KGFನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕಂತ ನಮ್ಮ ಒಂದು ಕೋರಿಕೆನ ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಕೋರಿಕೆ ಇಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ರಿಗೂ ಒಂದು ಪುಣ್ಯ ಸ್ಮರಣೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ 1883ರಂದು ಲಂಡನ್ನಲ್ಲಿ ಅವರು ಮರೆಯಾಗಿದ್ದಾರೆ, ನಮ್ಮಿಂದ ದೂರವಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ನಾವು ಈ ದುಃಖದ ದಿನವನ್ನು VCK ಮುಖಾಂತರದಿಂದ ತಿರುಮಾವಳವನ್ ಅವರ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವ ನಾವು VCK ಪಕ್ಷದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಚಿರತೆಯ ಪಕ್ಷ ಅವ್ರ ಮುಖಾಂತರದಿಂದ ಅವ್ರ ದಾರಿನಲ್ಲಿ ಬಂದು ಈ ದುಃಖ ದಿನವನ್ನು ನಾವು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜಗತ್ತಿನ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಒಂದಾಗಿ ಎಂಬ ಅವರ ಕರೆ ಇಂದೀಗ ವಿಸ್ತಾರವಾಗಿದೆ ಅಂತ ಕಾರ್ಲ್ ಮಾರ್ಕ್ಸ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಅವ್ರ ದಾರಿ ಮುಖಾಂತರದಿಂದ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. ಅವರು ಜಾತಿ ಮತ ಭೇದ ಯಾವ ಭಾವನೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ನಮಗಾಗಿ ಕೂಡ ಎಲ್ಲೇ ಇದ್ರು ದೂರ ಇದ್ರೂ ಕೂಡ ನಮಗಾಗಿ ಇದು ಕೂಡ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ಅವ್ರು ರೂಲ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ಸ್ ಕೂಡ ತಂದಿದ್ದಾರೆ. ಅಂಬೇಡ್ಕರ್ ಯಾವ ರೀತಿ ತಂದಿದ್ದಾರೋ ಅವರು ಕೂಡ ಆ ಥರನೇ ಯಾವ ಜಾತಿ ಮತ ಭೇದ ಯಾವುದು ಇಲ್ಲದೆ ಅವ್ರು ಓಡಾಡಿದ್ದಾರೆ. ಆ ರೀತಿ ಆ ದಾರಿನಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು. ಇಂಥ ದಿನ ಅಲ್ಲ, ನಾವು KGFನಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಾ ಅಂತ ನಮ್ಮ VCK ಪಕ್ಷದಿಂದ ಒಂದು ಕೋರಿಕೆ ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಪುಣ್ಯ ಸ್ಮರಣ ಮಾಡಿ ಆಚರಿಸಿಕೊಂಡು ಈ ದಿನವನ್ನು ನಾನು ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. மகளிர் அணியை சார்ந்த எலிசபெத் அவர்களை பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்ல் மார்க்ஸ் பற்றி நான் பேசுகிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரோட செத்த நாளை நாங்கள் மறக்காமல் VCKலேருந்து ஒரு நினைவு சின்னமாக நம்ம அவங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயமும் எடுத்துக்காட்டமாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அவர் May 5th கொண்டிருக்காரு 1880. ஸோ பொருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப்பில் அவர் வாழ்ந்துருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிறோம்னா, ஒரு சோஷியல் ரிஃபார்மராக, ஒரு எக்கனாமிக்காக, ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி தொழிலாளிகளை மேலே வரணும், எப்படி அவங்க கஷ்டத்தோடு மேலே எப்படி வரணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த இதுலேருந்து நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட நினைவு சின்னத்தை நம்ம கொண்டாடுறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். முதலாளி வர்க்கத்தின் கைக்கூலியாக பல்வேறு ஜனங்கள் போகின்ற காலத்தில் பாட்டாளி வர்க்கத்தின் கூட்டாளியாக இருந்து சமுதாயத்தில் மறுமலர்ச்சி செய்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு கோலார் தங்கவேலிலே ஒரு சிலையினை அமைக்க வேண்டும் என்பது VCK அவருடைய எண்ணமாகும். இதையடுத்து கார்ல் மார்க்ஸுடைய வழிவந்த புரட்சி சிந்தனையாளர்களாகிய மார்க்சிய சிந்தனைவாதிகள் கூட ஒன்று கூடி கோலார் தங்கவேலிலே கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஒரு சிலையினை வடிக்க வேண்டும். அதற்கு VCKவும் பக்கபலமாக இருக்கும். அதற்கு ஆகக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சூளுரைத்து நிச்சயமாக அடுத்த May 1க்குள்
ஒரு சிலை வடிக்க முடிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அனைவரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று சற்றேறக்குரிய 143 ஆண்டுகளுக்கு முன்பாக 1883 மார்ச் 14ஆம் நாள் உலகிற்கு பொருளாதார சமத்துவத்தை எடுத்து எம்பிய மாவீரன் கார்ல் மார்க்ஸ் மறைந்த தினம்.